நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் கரா ஹர்ஃப மின் கிதாபில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை படிக்கிறாரோ, இறைவன் இறக்கி வைத்த வஹி செய்தி அந்த அரபி மொழியிலே அந்த அரபி வார்த்தைகளில் ஒரு எழுத்தை படிக்கிறாரோ, ஃபலஹு பிஹி ஹஸனா, அதில் ஒரு எழுத்தை படித்ததற்கு ஒரு நன்மை அவருக்கு எழுதப்படுகிறது. ஒரு நன்மை என்றால் எப்படி? நபிகள் நாயகம் சொன்னார்கள், வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, ஒரு நன்மை என்பது அது போன்று 10 மடங்காகும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு எழுத்து என்றால் எப்படி? லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். சொன்னார்கள், வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. நாம் அலிஃப் லாம் மீம் என்று திருமறை குர்ஆனுடைய அந்த வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு 3 நன்மைகள் கிடைக்கிறது. 3 நன்மைகள் என்றால் 3 அல்ல, ஒரு நன்மை என்பது அதுபோன்று 10 மடங்கு. அலிஃப் லாம் மீம் என்று ஓதிவிட்டாலே நமக்கு 30 நன்மைகள் கிடைக்கிறது. யோசித்து பாருங்கள், இந்த திருக்குர்ஆன் திறனாய்வு போட்டி பதில்களை திருத்தும் பொழுது எத்தனையோ சகோதரர்கள் எத்தனையோ சகோதரிகள் அரபி மொழியிலே திருமறை குர்ஆனுடைய வசனங்களை தங்களுடைய கைகளால் அற்புதமாக செதுக்கியிருந்தார்கள், அற்புதமாக வரைந்திருந்தார்கள். அரபி மொழியிலே எழுத வேண்டிய அவசியம் இல்லை. திருமறை குர்ஆனுடைய வசனங்களை குறிப்பிட்டால் போதும், அதிலும் சுருக்கமாக விடையை மட்டும் எழுதி வசன ஆதாரத்தை குறிப்பிட்டால் போதும். ஆனால் தாய்மார்கள் சகோதரர்கள் அரபி மொழி வசனத்தை அப்படியே செதுக்கியதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த திருமறை குர்ஆனை படிக்கக்கூடிய அந்த திருமறை வசனத்தை ஓதக்கூடிய பாக்கியத்தை இது நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறதா இல்லையா?